என் பேர் சுகுணா. நான் எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் ஃபார்மில் நான் ஒரு 16 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்மை சொல்லிக் கொடுத்தது சின்ன பொண்ணு குமார், அவங்களோட ஹஸ்பண்ட் குமார் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நான் ஒரு 10 வயசில் இந்த ஆர்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம், என்னுடைய பேர் டேவிட் என்ற கபில்தேவா. நான் ஒரு பறையிசை கலைஞன். நான் ஒரு 18 வருஷமாக இதே கலைத்தொழில் தான் பண்ணியிருக்கேன். என்னுடைய குருநாதர் ஜான் பீட்டர் என்ற டிஆர் ராமகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் தான் என்னுடைய குருநாதர். நான் 9th முடிச்சிருக்கேன். வணக்கம், என்னோடய பேர் சஞ்சய். நான் ஒரு பறை கலைஞன். எனக்கு பறை சொல்லிக் கொடுத்தது என்னுடைய அப்பா. அவங்க பேர் ஜான் பீட்டர். அவங்கள்ட்ட தான் நான் பறை வாசிக்கிறேன். நான் ஒரு 8 இயர்ஸாக வாசிக்கிறேன். தப்பாட்டம்னு பேர். இது ஒரு காலகட்டங்களில் பறையாட்டம் தான் சொல்லுவாங்க. பறை ஆட்டம் அப்படின்னா சொல்லிக்கிட்டே ஆடுறது. பறை அப்படின்னா சொல்லுதல்னு அர்த்தம். ஆமாம், இந்த இசைக்கருவி பேரே சூட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு ஊரில் தண்டரா போடுறாங்க. தண்டராங்கிறது என்னது? சொல்கிற வார்த்தை தான் தண்டரா. இப்போ ஒரு ஊருக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா இந்த இதை வாசிக்கணும். அப்போ இதுக்கு ஒரு பேருமே இல்லை. அப்படிங்கிறப்ப பறைங்கிறது சொல்லுதல், உச்சரித்தல், அதை தான் சொல்லுதல். காலகட்டங்கள் போன போக்கில் நம்மலாம் சாப்பிட்ற சாப்பாடுக்கு ஒரு முழுமையான பெயர் இருக்குது. அன்னம்ங்கிற ஒரு பேர் இருக்குது. அந்த அன்னம்ங்கிற பேரை இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எல்லாம் இப்போ சோறு, ரைஸு, அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி அவங்கவுங்க அந்தந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்க. அப்படிங்கிறது இதை ஒழுங்கான முறையில் ஆரம்பத்துலேருந்தே கற்றுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னா இதனுடைய பேர் இன்ன வரல நீடிச்சிருக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அது அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பூசண மரத்தில் செய்வாங்க, பிளா மரத்தில் செய்வாங்க.
முந்திரி மரத்தில் செய்வாங்க, வேப்ப மரத்தில் செய்வாங்க. ஆமாம், இப்போ நான் வச்சுருக்க பறை வந்து இப்போ இந்த பறை வந்து பலா மரம், வேப்ப மரம், முந்திரி மரம் 3. ஏன்னா 3 பீஸும் போட்டால் 3 பட்டமும் போட்டு அந்த கட்டையை யூஸ் பண்ணோம்னா இதனுடைய 3 பீஸுக்கும் 3 டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கிடைக்கும். ஆமாம் ஆமாம் 3 மரத்தோட வேறு பகுதி தான் இந்த ஒரு கட்டையாக இருக்கிறது. இப்போ இதுக்கும் மற்ற கட்டைக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணி நேரம் இப்படியே இறங்கிடும். இது அதிகபட்சம் ஒரு 1 hour அப்படியே நிற்கும். ஏன்னா இதனுடைய ஒரு சவுண்ட் பாக்ஸு, இந்த சவுண்டு எந்த மாதிரி சவுண்டுன்னா, ரோட்லேயே ரோட்டு ஓரமாக மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணால் வேன் சவுண்டு, பஸ்ஸு சவுண்டு, 2 வீலர் சவுண்டு, கார் சவுண்டு, எல்லா சவுண்டையும் அந்த மரம் இழுத்து வச்சுட்டு மழை பெய்கிறப்ப அந்த குட்டையில் கிடக்கிற தண்ணி, அந்த தண்ணியில் அந்த வண்டிக்கு போய் இறங்குச்சு, அந்த தண்ணி போய் அந்த மரத்தில் அடிக்கும். அப்போ அந்த மரம் என்ன பண்ணால் அந்த ஓசை எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கும். அதனுடைய வேறு பகுதியை எடுத்து நம்ம பறை செஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்குறோட இன்னும் ஒரு 100%, 100% சவுண்டு வேல்யூ பயங்கர எக்ஸ்போர்ட்டாக வெளியில் தெரியும். ஆமாம், அதனால தான் அந்த மாதிரி மரங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எருமை மாட்டு தோல். இந்த எருமை மாட்டு தோலை எடுத்து முழு தோலாக தான் வரும். அதை நாங்கள் தப்பு கட்டை வச்சு அதில் 4 விறக்கட்டை கூட வச்சு அதை ஆர்ச்சி பண்ணி ரவுண்டாக அறுத்து அதுக்கப்புறம் அந்த முடியை இழைச்சி இதை ஊற வச்சு 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இதை கசக்கணும். அந்த தோல் வந்து தொய் கொடுக்கணும். ஏன்னா அட்டை மாதிரி இருக்கும். அது தொய் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டு புளியாந்தூள் இதெல்லாம் கசக்கி அப்புறம் அந்த கட்டை மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கயிறு கோத்து அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி புதுப்பிச்சு கட்டினா தான் இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அப்போது ஒரு காலகட்டங்களில் இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தான் வாசிக்கணும், இந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தான் வாசிப்பாங்க, படிக்காதவங்க தான் வாசிப்பாங்க, கிராமத்தில் வாசிப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸு, அட்வொகேட்டு, அக்ரிகல்ச்சரு. இப்போ நானே ஒரு 2000 மாணவர்களுக்கு பான் செக்ரட்டரி காலேஜு, சாஸ்திரா யூனிவர்சிட்டி, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் நானே ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் பிஹெச்டி பண்ணுறவங்க ப்ரொஃபஸருங்க, தமிழ் யூனிவர்சிட்டி எல்லாத்தையுமே கிளாஸ் எடுக்குது. அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் 199% இது வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களில் தான் இதை வந்து இன்னமும் அதே பார்வையாக பார்க்குறாங்க. மற்றபடி எல்லா சைடும் நல்லபடியாக தான் போய்கிட்டுருக்கு. ஃபைஃபர் வந்து 100% எனக்கு தெரிஞ்சு அது வாசிக்கிறது ரொம்ப கெடுதல். ஏன் கெடுதல், என்ன கெடுதல்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபைஃபர் வாசிக்கிறப்ப இந்த கையிலலாம் கட்டி வந்துடும். வயிற்றில் வச்சு வாசிக்கிறதுனால ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துடும். அது எப்படியா இருந்தாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு 20-30 பேர்னாச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க வயிற்றில் ஸ்டோன் ப்ராப்ளம் வரனால. அது எதனால் வருதுன்னா, இப்போ இது வந்து மரம், இது மேலே தோல், இதுக்கு ரெண்டுக்கு நடுப்பறை வந்து
புளியான் தூள் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அது வந்து கம்மு, அப்புறம் ஃபைஃபர். அந்த ஃபைஃபரை டைப் பண்ணி அடிக்க அடிக்க அதனோட டெஸ்ட்டு பறக்கும். 10 சிகரெட்டுக்கு அந்த ஜஸ்ட்டு ஒன்று அந்த சமம். ஹார்ட் பேஷண்ட் இருக்கிற இடத்துலாம் அது வாசிக்க முடியாது, அப்படியே அட்டாக் வந்துடும். ஆனால் இது வந்து தோல் கருவி. ஒருத்தவங்க மேலே இடிச்சிட்டாலே ஒரு மூகு வச்சா அது சரியாயிடும். ஆனால் அது வந்து இடிச்சிச்சின்னா செப்டிக் ஆகிடும். அதனால் 100க்கு 100% ஃபைஃபர் வாசிக்கிறது தப்பு. ஆனால் அது வந்து எதனால் அதை சூழ்நிலைக்கு எடுத்தாங்கன்னா, ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் நிற்போம், ஒரு 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 ரிட்டையர்மெண்ட்டுக்கு போய் நிற்போம். அப்போ அந்த ஆஃபீஸர் வந்துட்டாங்கன்னா உடனே வாசிங்கிறப்ப நம்ம அந்த சவுண்டு இல்லாமல் வாசிக்க முடியாதுனால என்ன பண்ணிடுவாங்க, எல்லாமே ஃபைஃபர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தோல் கருவின்னா இதை போய் வாசிக்கணும், மலையில் வாசிக்க முடியாது. ஆனால் ஃபைஃபருங்கிற அப்படி கிடையாது. நீ எப்போ வேணாலும் வாசிக்கலாம், எப்போ வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இதில் உள்ள ஒரு சவுண்டு அதில் கிடைக்காது, இதில் உள்ள ஒரு வேல்யூ அதில் இருக்காது. ஆமாம். ஆன்லைன் வந்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, கனடா, அமெரிக்கா. இவங்க கான்டாக்ட் எல்லாமே எனக்கு வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கலைஞர்கள் இருப்பாங்க. இப்போ தஞ்சாவூரில் நான் இருக்கிறேன்னா என்னோடய நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தவங்க வெளியில் இருப்பாங்க. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, என்னென்னா நான் தவில் வாசிக்கணும்னு கேட்குறப்ப தவில்காரங்களோட நம்பர் அனுப்புவேன். அப்போ அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி டேவிட்டுங்கிறவர் தான் எனக்கு உங்கள் நம்பர் அனுப்புனார், எனக்கு தவில் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ அவங்க இது மாதிரி வாட்ஸ்அப்பு இல்லைனா ஜூம் மீட்டிங் அப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி கலைஞர்கள்ட்டேருந்து அவங்களோட ஃப்ரெண்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நான் பறை கற்றுக்கணுங்கிறப்ப அவங்க ஒரு நல்ல ஒரு மனசு இருந்துச்சுன்னா, என்னோட நல்ல ஒரு கலைஞர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கங்க, அவங்களோட நம்பர் தரந்தோன்னா என் நம்பரை கொடுப்பாங்க. அப்போ ப்ராப்பர்ட்டியாக இது அப்போ ஆரம்பிக்கிறதுலேருந்து இவங்க எப்படி முடிக்கணுங்கிற வரலும் அவங்களுக்கு ஸ்லோவாக பொறுமையாக சொல்லி கொடுத்து அவங்களாம் அங்கே அரங்கேற்றம் பண்ண வைப்போம். இது தட்சணஸ்தராங்கிறது வந்து எப்படின்னா, நான் சின்ன பிள்ளைலேருந்தே நான் ஒரு எதிர்பார்த்த விஷயம் இந்த ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, ஆண்டுகள் மாறினாலும் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் உள்ளவங்க யார் எப்படி போனாலும் இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து நாங்கள் புது கலைஞர்கள் எல்லா கலைஞர்களையுமே கொண்டாந்தோம். இப்போ நாங்கள் 13 வரப்போலாம் வந்து நான்லாம் சின்ன பிள்ளை, இவன் வந்து சும்மா கைக்கு அழைச்சிட்டு வந்தோம், சின்ன பிள்ளை விட்டுட்டு வரக்கூடாதுன்னு அழைச்சிட்டு வந்தோம். அப்போ அதுலேருந்து வருஷமாக நிறையா கலைஞர்களை மாற்றி கொண்டாந்தாங்க. அப்போ வந்து இது என்ன தெரியுதுன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது தஞ்சாவூரில் சொல்லுவாங்க. தட்சணேஸ்வரா போகிறோம்னா ஓஹோன்னு பார்ப்பாங்க, எல்லாம் சென்னை சாங்கமாக போகிறது மாதிரி ஓஹோன்னு பார்ப்பாங்க. அப்படிங்கிறது பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. அது இங்கே உள்ளவங்களுக்கு இது தெரியுமான்னு தெரில. இப்போ நான் கிளம்புறேன்னா ஒரு 1000 கலைஞர்களாச்சும் எங்களை அங்கே நினைப்பாங்க, தட்சணேஸ்வரா போயிட்டாங்க. ஆனால் தட்சணேஸ்வரானா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் தட்சணேஸ்வராங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்கிறத எங்கள் குருநாதர் அங்கே பரப்பிட்டார். என்ன பரப்பிட்டான்னா, தட்சணேஸ்வரா போகிறோம்னா அது வெளிநாடு போகிறது மாதிரி. அங்கே போகிறோம் 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு வரோம்னா பயங்கரம் ஒரு விஷயமா இருக்கும். அந்த 15 நாள் கழிச்சு இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறப்ப பார்த்திங்கன்னா பிரியாணி, கிண்டி, மீன் வறுவல், ரசம், அது இதுன்னு ரொம்ப ஏதோ வெளிநாடு போன மாதிரி இருக்கும். ஆனால் இன்ன வரலுமே எங்கள் தஞ்சாவூரில் உள்ளவங்க எல்லாமே பாதி பேர் வந்து தட்சணேஸ்வராங்கிறது வந்து ஒரு வெளி ஸ்டேட்டு மாதிரி தான் நினைக்கிறாங்க. யாருக்குமே அந்தளவுக்கு தெரியாது தட்சணேஸ்வரா என்னான்னு. இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ என்னோடய தலைமுறைக்கு இப்போ வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு மாதிரி ஆட்கள் கொண்டாந்துருக்கேன். அடுத்த வாட்டி வரப்போ வேறு மாதிரி ஆட்கள் கொண்டாடுறேன். ஏன் கொண்டாட்டு வரேன்னா, தட்சணேஸ்வரானா என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், இது எவ்வளோ பெரிய ஒரு இடம். இங்கே வாசிக்கிறதுக்கு நமக்கு பெரிய இந்த தட்சணேஸ்வராவில் தெரியாத கலைஞர்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் நமக்கு இது வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு கொடுத்தன மாதிரி, இது ஒரு வரம் மாதிரி. இது இவ்வளோ கலைஞர்கள் சென்னையிலே இருக்கிறாங்க. சென்னையிலலாம் கூப்பிடாமல் இவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி எங்களை கூப்பிடுறாங்கன்னா என்ன காரணம்? இது ஒரு வரம். அந்த தட்சணேஸ்வராவில் தஞ்சாவூர் தப்பாட்டம் தான் வந்து ஏறி வாசிக்கணும்னு ஒரு எழுதியிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து வாசிக்கிறத இது எங்களுக்கு பெரிய ஒரு பெருமையும் இல்லாமல் பெரிய ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு. நாங்கள் எங்கே கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சாலும்
அதில் இந்த சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து தான் வைப்போம். தக்ஷணஸ்திராங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டையும் சேர்த்து தான் வைப்போம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். நான் இதான் சார் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வருது. நான் ரொம்ப எதிர்பார்த்தது. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. சின்னவங்க பெரியவங்க யாரும் இல்லாமல் ஏஜ் ஆனவங்களும் வந்து எங்கள் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லாரும் கலையை ரசிக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது மாதிரி யாருமே வந்து ஒரு முகம் சுளிக்காமல் எல்லா வேலையும் கரெக்டாக எல்லாம் செய்கிறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கூட வேடிக்கை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அந்த கைண்ட்னஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். தேங்க்யூ. தட்சிணாஸ்திரா வந்து நான் பறை வாசிக்கிறதுக்கு முன்னாலேருந்தே வரேன். சின்ன பிள்ளையிலேருந்தே வரேன். தட்சிணாஸ்திரானாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு 4 இயர்ஸாக நான் வாசிச்சிருக்கேன். அதனால் தட்சிணாஸ்திரானாலே நான் வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தட்சிணாஸ்திரானாலே.